இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. நேரடியாக நீங்கள் ஒருத்தர் தாக்குறது எந்த விதத்தில் கரெக்டு, அதுவும் ஃபேமிலியை உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அதையும் நீங்கள் தனிநபர் தாக்குதலாக போகிறீங்க, பர்சனலாக போகிறீங்க. அது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு தெரியலையே. அரசியல் ரீதியான விமர்சனம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 108 தொகுதியில் ஜெயித்தோம், மீதி நீங்கள் தோத்தீங்கன்னு சொல்லுங்கள், அது விமர்சனம். ஏன் 5 நிமிஷம் பேசுறதுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி பேசியிருக்கலாம், மின்வெட்டை பற்றி பேசிக்கலாம். அவர் ஒரு லெசன் எடுக்கிறார் சார். திமுகவுக்கு போகிறீங்க, போனதுக்கு அப்புறமா அதை ஆரம்பிங்க. அப்போ தான் இவங்க உங்களை கலாய்க்கிறது கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் வேலுமணி சண்முகம் அவர்களை வச்சு அதிமுகவை தனியாக பிரித்து உண்மையான அதிமுக வேலுமணி சண்முகம்னு ஆக்கி அவங்கள அலைன்ஸில் கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம். எம்எல்ஏக்களை மதிக்க மாட்டாங்க, அவர் ஆதரவு எம்எல்ஏக்களை மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கு. ஆதரவு எம்எல்ஏ இல்லைப்பா, நீ பணம் கொடுக்கணும்ல மாசம், நீ அப்படி தானே வளர்த்து வச்சிருந்த. கனிமொழியும் விஜயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சுமூகமான உறவு இருக்குன்றதை ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். கனிமொழி இந்த ஒரு மாதம் ஆச்சு இல்லையா, என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க எதிர்க்கிற மாதிரி என்ன அவங்க எதிர்த்துருக்காங்க. அவங்க அமைதியாக இருக்கிறதுலையே இவங்களுக்கு பயம் வந்துடுது. நீ மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினச்சா அந்த விஷயங்கள்லாம் மத்திய அரசு கூட எப்படி நீ இணக்கமாக போய் செயல்படணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருக்கணும். நீ கஜானாவையும் காலி பண்ணிட்டு கடனையும் வச்சுட்டு போனோன்னா, நாங்கள் எதாவது செயல் பண்ணணும்னா எனக்கு மத்திய அரசு சப்போர்ட் வேணும்னா நான் பண்ணி தானே ஆகணும். அதை நீ எப்படி நீ கேள்வி கேட்ப? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சிக்கையோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. திரு விஜய் அவர்கள் அப்பாவை காணோம் அந்த ஒரு டைலாக் சொன்னதுக்கப்புறம் திமுகவினர் அவங்களோட கதறல் சத்தெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதை பற்றி பேசணும்னு செஞ்சோம். ஒரு படி ரொம்ப கீழே போய் பிலோ த பெல்ட் போய் குடும்பம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சார் அந்த காட்சியை? அடுத்தது அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் இழுக்க வேண்டிய காலம். இவங்க தேவையில்லாமல் இந்த வேலை தான் செய்கிறாங்க. சரி, இது நம்ம ஏற்கனவே இதை கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அரசியல் ரீதியான விமர்சனம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 108 தொகுதியில் ஜெயித்தோம், மீதி நீங்கள் தோத்தீங்கன்னு சொல்லுங்கள், அது விமர்சனம். இப்போ இல்லாத ஒரு விஷயத்த அங்கே புதுசாக எதுவும் பேசிடல. இன்னொன்று, அது கதைன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கதை எதை சொல்லுங்கள். நீங்கள் அப்படி நேரடியாக நீங்கள் ஒருத்தர் தாக்குறது எந்த விதத்தில் கரெக்டு, ஓகேவா? அதுவும் ஃபேமிலியை அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது. கண்டிப்பாக. இன்னைக்காவது அவருடைய மகனோ மனைவி உங்ககிட்ட வந்து எனக்கு பிரச்சனை பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்களா? நீங்கள் இதை பேசுகிறீங்களா? இல்லாத விஷயத்த நீங்கள் கொண்டு வரீங்க. உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அதையே நீங்கள் பேசுகிறீங்க. இப்போது பேசுன்றீங்க. பேசுனா தனிநபர் தாக்குதலாக போகிறீங்க, பர்சனலாக போகிறீங்க. அது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு தெரியலையே. திமுக கதறாங்க, ஓகே. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரும் பேசுறாரு. ஏன் 5 நிமிஷம் பேசுறதுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை பற்றி பேசியிருக்கலாம், மின்வெட்டை பற்றி பேசிக்கலாம். அவர் ஒரு லெசன் எடுக்கிறார் சார். சூப்பர். அப்படியே அவருடைய பாப்பா சந்தில் வந்ததையும் பேசியிருக்கலாம். அதான் சொல்கிறேன், இத்தனை நாள் அவர் எங்கே போனாராம்? இப்போ ரெஸ்ட்ரிக்டிங் இந்த கோமால எலெக்ஷன்ல அவுட்டு சார். இந்த கோமால இருந்தாராம்மா. அப்போ அவர் பேச மாட்டாராம்மா? மூத்த அரசியல்வாதி. இப்போ நீ என்ன சொல்கிற, அவர் ஒரு கேள்வியெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்கறது தானே நீயும்? அப்போ அவ்வளோ பெரிய ஆள் தானே அவர். நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் தான் கேட்க வேண்டியது தானே, இது மாதிரி நடந்துச்சு கொண்டுச்சு அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க? அதாவது இப்போ ஒரு போஸ்ட்லாம் பார்க்கணுமே, விஜய்க்கு லெசன் எடுக்கிற இவர் டீச்சரா, விஜய் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஏஐல கிரியேட் பண்ணி போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ, நீங்கள் முதல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தை இப்போ 5 வயசு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் தம்பி பாப்பா போய் பார்க்க சொல்லு. அந்த குழந்தைக்கு லெசன் எடுக்க சொல்லு. அரசியல் பாடம் அவருடைய பையனுக்கு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்க சொல்லு. தேவையில்லாத கதைகள்லாம் வந்துக்கிட்டு பேசிட்டு, சரி நீ திமுகவுக்கு போகிறீங்க, போனதுக்கு அப்புறமா அதை ஆரம்பிங்க. அப்போதான் இவங்க உங்களை கலாய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு இவங்க கலாய்க்க ஆரம்பிச்சு, ஐயோ மற்ற எல்லாரை விட இவருக்கு கலாய் அதிகமாக வருதுன்ட்டு திமுக உங்களை சேர்க்காம போயிட போகிறாங்க. புரியுதா? இது நடக்கும். நான் இப்போ புரிஞ்சுக்கோங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். அண்ணன் ஜெயக்குமார் மேலே ஒரு மரியாதை ஒரு சில விஷயங்கள்ல இருக்குது. ஏன்னா அவர் அந்த வெள்ள காலத்துலலாம் அவர் அந்த நலத்திட்ட இதை போய் கொடுக்கும் போது, போட்டில் போய் பண்ணும்போதெல்லாம் நான் 2004 ஒரு டயாட் ஃபேன். அந்த ஒரு விஷயங்கள்லாம் புரியுதா? அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன்றீங்க. தேவையில்லாமல் கலாய்க்க வச்சிடாதீங்க, வாயை கலராதீங்க. நீங்கள் போய் முதல்ல திமுகவில் சட்டில் ஆகுங்க, பதவி வாங்க. இப்போ பதவி வாங்கிறதுக்கு இது பேசுகிறீங்கன்னா சரி போங்க, எதோ போட்டோன்னு கொஞ்சம் நாள் விட்டுடுறோம், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம், ஓகேவா? இல்லை தேவையில்லாத வேலை இப்போவே ஆரம்பிச்சிக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்க இறங்கி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அதுவே டேமேஜ் ஆகி திமுக ஐயோ
நீ ஊர்ல இருக்கிற எல்லா டேமேஜ் ஆகிட்டு நாங்களே பரவாயில்ல போல இருக்கு, உனக்கு டேமேஜ் அதிகமா இருக்கு, நீ உள்ள வராதுன்னுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அடி கொஞ்சம் ஓவரோ. அடி இல்ல அடி ஓவரா விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உள்ள எல்லாம் சேர்க்க மாட்டேன்ட்டாங்கன்னா, நானே சேகர் பாபுக்கு அடி வாங்குறாருன்னா ஒண்ணு சேர்க்க பாக்குறேன், நீ அதுக்கு மேல அடி வாங்குற, உள்ளுக்குள்ள வந்துடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அப்படியே பண்ணுவீங்க? ஒதுக்கிடுவாங்கன்றீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு முதல்ல சீட் எல்லாம் போட்டுக்கோங்க, பதவி எல்லாம் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் கட்சிக்கு விசுவாசமா ஏதாவது பேசணும்னா பேசுங்க. இன்னொரு சைடு இன்னொருத்தர் ரொம்ப திமுக இப்ப விசுவாசம் ஆயிட்டாரு. யாருன்னு தெரியுமா சார்? இப்ப நீ யார சொல்ற? நீ என்ன சார் திமுக இப்ப விசுவாசமா நடக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவரு இப்பதான் ஏய் இல்ல இல்ல அது உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். 5-6 வருஷமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு 21ல இருந்தே நான் ரொம்ப தெளிவாகவும் சொல்றேன், எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்யல, அவர் திமுக தான் வேலை செய்யறாரு அப்படின்னு நான் பல தடவை நான் சொல்லிட்டேன். அப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அடுத்து எடப்பாடின்றீங்களே. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரு, எடப்பாடி இன்னும் எடப்பாடி நீ ரொம்ப இளக்காரமா பண்ற மாதிரி இல்ல இல்ல சார் இருக்கு. இப்படி சொல்லிட்டீங்க, அப்புறம் கோவப்பட போறாங்க சார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ கிடையாது, புரியுதா? இவர் எம்எல்ஏ. நான் அவர் அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் எதிர்கட்சி தலை, இந்த வெங்காய வெள்ளப்பூண்டெல்லாம் போட்டு பேசாத, புரியுதா? எம்எல்ஏ சொல்லு, சாதாரண எம்எல்ஏ. எம்எல்ஏ நார்மலா ஒரு எடப்பாடி தொகுதி நீ அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ. அடுத்த தேர்தலில் நீங்க வாங்குறீங்களான்னு பாத்துருவான். என்னது அடுத்த தேர்தல் வந்து நிக்க சொல்லு, நீ வாங்கி காட்டிடு, நான் அப்ப பேசுறேன். நிறைய வித்தியாசம் எல்லாம் பண்ணுவார். அப்பயும் எம்எல்ஏ இழுப்பாரு, கட்சியில யாராவது வேட்பாளர் இருந்தா அவங்களையும் தூக்குவாங்க. நாங்க வெற்றி பெறுவோம் சார். அடுத்த தேர்தல் அவரே தூக்குவாங்க எல்லாரும். அவரே தூக்கிடுவாங்களா? வெயிட் பண்ணு, அவசரப்படாது. ஏன் அவ்வளோ? ஒரு எம்எல்ஏ, என்னது ஒரு எம்எல்ஏ, சபை எம்எல்ஏ, 234 தொகுதியில ஒரு எம்எல்ஏ அவரு, அவ்வளவுதான். ஓகேவா? அந்த எம்எல்ஏ அவர் திமுக முடிஞ்சா இப்போ அதுக்குதான் அடித்தளம் போட்டுட்டு இருக்காங்க திமுக அதிமுக கூட்டணின்னு. இப்ப அதனால்தான் திருப்பி சிவி சண்முகம், வேலுமணிலாம் ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று பாத்தீங்களா சட்டப்பேரவையில சால்வெல்லாம் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் வேலுமணி சண்முகம் அவர்களை வச்சு அதிமுகவை பி டீம், அது என்னது உடைக்கிறது, இங்க ஊர்பட்ட பி டீம் சொல்லுங்கிறாங்க, அது தனியா பிரிச்சு உண்மையான அதிமுக வேலுமணி சண்முகம்னு ஆக்கி அவங்கள அலைன்ஸ்ல கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் நமக்கு. பிஜேபி விரும்புமா அதை? ஏன்னா ரெட்டையில அவங்களுக்கு கொடுக்குமான்றது கேள்வி வரும்ல. அது பிஜேபி இப்போ இந்த பக்கம் அவங்க கட்சி வழக்க தான் பார்ப்பாங்கப்பா. இப்போ இதுக்கப்புறம் எடப்பாடி நம்பி அதிமுகக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுலாம் வேலை இல்லை. எடப்பாடியே தூக்கி உள்ள உட்கார வச்சாலும் உட்கார வைக்கலாம் அவங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் போயிருவாங்க. சம்பந்தி கேஸ்லாம் இருக்குதுல்ல கர்நாடகால, தட்டி தூசி தட்டினா போகுது. இவன் தான் பேசுறப்ப மண்டி போட்டுரும். யாருக்கிட்ட முதல்ல உள்ள அலோவ் பண்ணணும். எங்க இப்ப போய் டெல்லியில இறங்கி எங்க கதவு தட்ட சொல்லு, பண்ண மாட்டாருன்றீங்களா? நீ டெல்லியில இறங்கி ஒரு கதவு தட்ட சொல்லி யாராவது கதவு தரகுறாங்களா பார்க்க சொல்லி கேட் வாட்ச்மேனே தெரிஞ்சு அனுப்பிச்சிருவாப்ல. அவ்வளவு இதா போயிட்டாரா சார்? என்ன வேற என்ன? அப்புறம் கட்சி இருக்கிற மரியாதை நீ வச்சிருக்கு நான் 10 எம்பி எம்எல்ஏக்கு தான். அதுவே நீ அழுந்துனே வர. எதிர்கட்சி தளபதியும் உனக்கு போச்சு, போ உன்னை கூட்டு காத்துல உட்கார வச்சிருக்க, கீழே வந்து ரிவீட்டு வச்ச, எம்பி தேர்தலில் தனியாக தான் நிற்கிறேன்னு சொல்லி கழட்டி விட்ட. அதுக்கப்புறம் இப்போ அதுவும் போச்சு. இன்னொரு விஷயம், எம்எல்ஏங்களை மதிக்க மாட்டாங்களா? இப்போ அவர் ஆதரவு எம்எல்ஏங்களை மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்களா? அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆதரவு எம்எல்ஏ இல்லப்பா, நீ பணம் கொடுக்கணும்ல மாசம், நீ அப்படிதானே வளர்த்து வச்சிருந்த. பணம் நீ மாசம் சம்பளம் ₹1 கோடி கொடுக்கணும், நீ கொடுக்காம உட்காந்து சைஞ்சப் தட்டினா எப்படி தட்டுவாங்க? அதுக்கு மட்டும்தான். நம்ம மேடம் இவங்க இருக்காங்க, டேமா ரோஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட நீ கேட்டா பணம் கொடுக்க முடியும், கொடுக்க முடியுமா? அவங்க சொந்த காசே கொடுப்பாங்க, நீ கட்சி காசு ஆட்டை போறதுக்காக உக்காந்துக்கிற. ஓகே சார். இது வரைக்கும் நம்ம எடப்பாடி பத்தி நம்ம ரொம்ப புகழ்ந்து பேசணும். அடுத்தபடி இன்னொரு விஷயத்தையும் சிவசங்கர் பேசியிருக்காரு பாத்தீங்களா சார்? ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் ஒரு நடிகர் இருக்கார்ல, அவர் மேலே வழக்கு போட்டாங்க ஒரு விஷயமா. அந்த ஒரு பெண்ணு ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அதே மாதிரியே விஜய் வந்து வழக்கு போட்டிருந்தா இந்த மாதிரி இந்த உச்சம் கிச்செல்லாம் பேசிட்டு இருந்திருக்க மாட்டான்ற மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட்ல சொல்லி. அதான் பண்ணி பார்த்துருக்கணும் இல்லடா தம்பி, நீ பண்ணி தான் பாரு. அங்கே அப்படி நடந்துச்சு, ஆட்சி மாட்டுறாங்க, எடுத்து வச்சு அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாரேப்பா. லூசு, முதல்ல தூக்கத்துலேருந்து வெளியே வர சொல்லு. என்னது சிவசங்கர்? ஆமா, அங்க பண்ணாங்களா? அவங்க தான் பண்ணவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இப்போ. இந்த மாதிரி இங்க பண்ணி காமிச்சிருந்திருக்க வேண்டியது தானே. 50 இல்ல, ஆல்ரெடி நீங்க 50 கிடையாது, 57 சீட்டு கிடையாது. முதல்ல எனக்கு தெரியும் 18-20 தொகுதி எப்படி ஜெயிச்சிங்கன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். அன்னைக்கு நம்ம பேசினது தானே. ஆமா, இதுல நீங்க 10 சீட்டு 1 சீட்டு ஜெயிச்சிருக்காது கூட வாய்ப்பு இல்லாம போயிருந்திருக்கும். தேவையில்லாம உட்காந்து கதை விட்டுட்டு இதுதான் திமிரு ஆணவ பேச்சுன்னு சொல்றது. இல்ல அடக்கவே மாட்டாங்களே. என்னது தற்காப்பு? இப்ப எனக்கு நம்ம சிவசங்கர் அந்த பொதுச் செயலாளர் பதவியே இவரு என்ன இவரு
திருவண்ணாமலை திமுக ஏவாவில் ஏவா வேலு, அப்புறம் பொன்முடி கூட கிடையாது, இந்த நேரு, இவங்க ஆராசா இவங்க காம்படிஷன் இருக்கிறாங்க. அந்த பொதுச் இரண்டாம் கட்ட செயலாளர் தலைவர் லிஸ்ட்ல வரணும்னு பாக்குறாரா? பொதுச் செயலாளர் முதலாம் கட்ட பொதுச் செயலாளர் பதவியில இங்க இருக்காங்க. அதுல இவர் போய் உள்ள துண்டு போட்டுனுங்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால ஓவரா கூவினுங்கிறாரு. இவர் அவ்வளவு பெரிய சீனியர்லாம் கிடையாது. தம்பி யாரு கண்டா இப்ப நேருவும் தொகுதியில மகேஷ் தோத்தாருன்னு காண்டு இல்லாம இருக்கும்னு எப்படி நீ சொல்ல? செம்ம உச்சக்கட்ட காண்ல இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு சைடு மகேஷ் தோத்ததுக்கு முக்கியமான காரணம் நேருன்னு தான் சொல்றாங்க. அப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவர் ஒத்துக்கி கொடுப்பாங்களா? சரி நான் யாரோ ஒருத்தர் கொடுக்குறேன் போங்க அப்படின்னு கூட, அந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஒரு படி போட ட்ரை பண்றது தானே. துண்டு தானே போட்டு வைக்கிறான். உதயநிதியவே கட்சியில இருந்து ஓரம் கட்டுறாங்களாம். கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இது நல்ல விஷயம் பாக்குறீங்க. அப்ப மகளிருக்கு நீங்க என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தேர்தல் வரைக்கும் நீங்க கொடுக்கல, பவர்ல இருக்கும்போது கொடுக்காம தோத்ததுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அது கனிமொழிக்கும் தெரியாதா? இப்ப நாளைக்கு கனிமொழி கட்சியை உடைப்பாங்க, நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம் வீடியோ. அதை போகாம இருக்கிறதுக்கு அந்த அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்துன்னுக்குறாங்க. ஓகேவா? அடுத்த எம்பி தேர்தலில் சப்போஸ் ஒரு நாடு ஒரு தேர்தல்னு வருதுன்னு வச்சுக்கோயேன், அந்த நேரத்துல கனிமொழி உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே சார், இன்கேஸ் சரி ஃபியூச்சர்ல கனிமொழியும் விஜயுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சுமூகமான உறவு இருக்குன்றது ஏற்கனவே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா வந்து விசாரிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி போகுது. ஜெயலலிதாக்கும் கனிமொழிக்கும் அவங்க அம்மாக்குமே நல்ல உறவு இருக்கு. சரி, அவங்களது டிஃப்ரெண்ட். சசிகலா அவர்களோட ரொம்ப க்ளோஸ் இவங்க. அப்போ சரி, அது அரசியலா மேல் பார்க்கறதுன்றாரு. அரசியல்னு வரும்போது எப்படி இவங்க ஐடியாலஜி என்ன எடுத்துட்டு போறாங்க, அவங்க எந்த கொள்கையை எதிர்த்து பேச போறாங்க? சரி நான் கேட்குறேன், கனிமொழி இது ஒரு மாசம் ஆச்சு இல்லையா, என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? இப்போ இவங்க எதிர்க்கிற மாதிரி என்ன அவங்க எதிர்த்துருக்காங்க? அவங்க அமைதியா இருக்கிறதுலயே இவங்களுக்கு பயம் வந்துருது. என்னத்தை ஏதோ பெருசா பிளான் பண்ணிட பண்ணிட்டு போறாங்கன்னு அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதையாவது கொடுத்து பவர் போட்டு உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நேற்று வரைக்கும் டெல்லியில உட்கார வச்சிருந்தாங்க, இப்பதான் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வரணுன்ற பிளான்லயே வந்திருக்காங்கன்னா அவங்களை வந்து ஆஃப் பண்றதுக்கு பண்றது. ஓகே சார், ட்ரை பண்றாங்க, பாப்போம். அதான் சொல்றேன், அது ஒரு 4 பேர் கொண்ட குரூப்பே இருக்குது. எப்போ வேணா திமுக உடைக்கிறதுக்குன்னு அதுக்கு தலைவியே அவங்கள தான் இருப்பாங்க. சரி சார், நீங்க தொடர்ந்து சொல்றது என்னன்னா அதிமுகவை உடைச்சி தாவேகாவை மாத்துங்கன்னு சொல்றீங்க. ஏன் அந்த டிஎம்கேக்குள்ளே நீங்க போக மாட்டீங்க? ஏன் அங்கிருந்து உடைச்சி ஏன் தாவேகாக்குள்ள கொண்டு வரக்கூடாதா? அந்த ஆபரேஷன் பத்தி ஏன் பேசுங்க? இல்ல, நீ அதிமுக வந்து அடாப்டேஷன் இருக்க ஆளுங்க. நீ வந்து ஜெயலலிதா பீரியட்ல ஒரு அமைச்சர் சொன்னாருன்னு அண்ணன் சேகு சங்கர் கூட சொல்லுவாரு, நாங்க எழுந்து வந்து வெளியே காடு இருக்கானான்னு பார்த்தாதான் நான் அமைச்சர், இல்லைன்னா நான் அமைச்சர். அந்த பயத்துல வச்சாங்க. அந்த ஊழலோ மற்ற விஷயங்கள்ல தெரிஞ்சா தப்பாயிடும்னு ரொம்ப அடக்கமா நடக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த ஒரு இது இருக்காது. நீ அவங்க கிட்ட போய் பெரிய ஊழலை பத்தி சொல்லு, எடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த எடப்பாடி பீரியட வேணா இப்ப பேசியிருப்பாரு உதயகுமார். ஆனா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பீரியட்ல யாராவது அந்த அம்மாவுக்கு ஒரு நாலேஜ் வந்து தூக்கிடுவாங்க. அந்த பயம் அவங்களுக்கு எந்திரி. ஆமா, அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். அது இங்க தலைமைக்கு கட்டுப்படுற மாதிரி. ஆனா இவங்க எம்எல்ஏக்கள், புது எம்எல்ஏக்களோட இவங்களும் ஒத்து போவாங்கன்ற ஒரு புது தலைமையா இருந்தா கூட அவர் பேச்சை பயந்து நடப்பாங்க. எடப்பாடி மாதிரி ஆளுக்கே பணிஞ்சு போனவங்க விஜய் மாதிரியான ஒரு லீடர், மாஸ் லீடருக்கு பண்ண மாட்டாங்களா? அதுக்காக தான் சொல்றேன். இங்க திமுகல நம்ம போய் இப்ப இருக்கிறதெல்லாம் ஊழல் இருக்கிறவங்களை கூட்டு போய் சேர்த்தனா நமக்கு கெட்ட பேர் தான் இந்த இடத்துல அதிகமாயிரும். அதுல இது பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்றேன். இன்னொரு விஷயம், சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சோடனே திமுக காரங்க எஞ்சி போனாங்கல்ல, அந்த பார்ட்டி ஃபண்ட், அதை பத்தி வெள்ளை அறிக்கை விட முடியுமா அப்படின்ற மாதிரியும் ஞானி சிவசங்கர் கேட்டிருக்காரு சார். அவர் ஞானி தான், வெள்ளை அறிக்கை தானே வேணும், கொடுத்துடலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க டிரான்ஸ்போர்ட்ல நீங்க இருக்கும் போது பண்ணுது, இன்னும் நிறைய விஷயம் வெள்ளை அறிக்கையில வரும். வெள்ளை அறிக்கை தான் வேணும்னு இல்லை, ஊழல் வழக்காவே வரும். நீங்க அதை போய் பதிவு பண்ணி நீங்க அதை போய் ஃபைட் பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் என்னன்னு. இல்ல பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே உதயநிதி என்ன சொல்றாருன்னா, எந்த கட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் பதில் அதை நாங்க சொல்றோம்ன்றாங்களே, அது ஏன் சட்டமன்றத்துல பேசாம வெளியே போய் பேசுறாங்க? சரி, நான் என்ன கேட்குறேன், அவங்க பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாங்க, உங்களது இல்லைல்ல? ஆமா, இல்ல. உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அங்க வந்து 10 பார்ட்டி இருக்குது உள்ள. விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, பாமக, தேமுதிக, பாஜக, அதிமுக, இத்தனை பெரிய கட்சிகள் அங்க உள்ளது. அவங்களுக்குலாம் வராதக்கும் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? அதுதான். சரி, நீங்களே அப்பா புதுருக்குள்ள இல்லைன்றத நீங்க தான் வெளியே கொண்டு வரீங்க. அவங்க சொல்லல. அவரு கூட யதார்த்தமா என்னப்பா அது பார்ட்டி ஃபண்டான்னு திரும்பி அமைச்சரை கேட்டுதான்
ஆமா அது என்ன சொல்றேன் அப்படின்னு பண்ணாப்ல. ஓகேவா? நீங்களும் கேட்டிருக்கலாம்ல யாருப்பா அது வாங்கினது அப்படின்னு அப்படின்னு திரும்பி கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு. மேபி அது வேற யாராவது கேட்க வேண்டிய ஆள் அங்க சட்டசபைக்குள்ள இல்லாம இருந்திருக்கலாம். அதனால நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்க. தலைவரே நம்ம தான் தலைவரே எனக்கு இதுல என்ன சந்தேகமா இருக்குன்னா, யார் அதை சொல்லுங்கன்னா அது எந்த டிவிஷன் போச்சு? ஒருவேளை பின்னாடி செந்தில் பாலாஜி உட்கார வச்சுட்டு செந்தில் பாலாஜி வெளியே அனுப்பத்துக்கு ஏதாவது பிளான் பண்றாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. ஓகேவா? சொல்லுங்கன்னு அப்பனா அவர் ஒருத்தர் தானே டேமேஜ். ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது கட்ட பாக்குறாங்களோ அப்படின்னு கூட இருக்கலாம். எனக்கு டவுட் அப்படிதான் தோணுது. ஓகே சார். ஒரு விஷயத்த வந்து நரேட்டிவ் செட் பண்றாங்களா எனக்கு டவுட் வருது. தாவேகா வந்து இப்ப ஜென்சிக்கு அகைன்ஸ்டா போறாங்க அப்படின்ற ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? என்ன அது அந்த கைது தானே நீ சொல்ற? சரி, ஜென்சி அதாவது நீங்க ஏற்கனவே ஜென்சிகள் இங்க சூப்பரா ஒரு கூட்டம் நடத்துனாங்க. நீங்க ஒரு கூட்டம் நடத்துனாங்க. கூட்டத்துல இருந்து இப்ப எதை இறக்கி விட்டு பண்ணுகிறாங்க. ஆக்கா ஜூலி அந்த மாதிரி பல பேர் உள்ள போட்டு புரட்சி பெண் அதான் பண்ணி அந்த அம்மா புரிச்சு பிக் பாஸ்ல என்ன பண்ணிச்சுதான் ஊருக்கே தெரியுமே. சரியா? அதான் அதுக்கு ஏதோ ஒரு லக்கு. இந்த சோசியல் மீடியால வந்த பல பேர் ஒன்றும் இல்லாதவங்கலாம் ஹைலைட் ஆன மாதிரி அது ஒன்று ஆயிடுச்சு. அவ்வளோதான். அந்த குரூப்ல இருந்து பண்றாங்க. சரியா? அதுல அவங்க எந்த அளவுக்கு போறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகேவா? அதுக்காக ஜென்சினா நாங்கன்னா பொதுவா எல்லா ஜென்சியை டார்கெட் பண்றாங்கன்னு நான் சொல்லுவாங்க. இல்ல அவங்க இன்னும் ஜென்சினாலதான் நம்ம தோத்தோன்ற மாதிரி திமுக நினைக்கிறதே தப்பு சார். எல்லாமே தானே சார் ஓட்டு போட்டிருக்காங்க தாவேகாக்கு. அதுதான் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவ்வளவு நாள் இவங்க அறிவாளியான கட்சி, அதனால அறிவாளிகள்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அறிவு குறைஞ்சவங்கன்றது இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஜென்சின்னு இவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தாவேகாக ஓட்டு போட்டவங்களா அப்படின்னு. ஆனா டேட்டா போய் எடுத்து பாரியா, எல்லாரும் போட்டிருக்காங்க. மெட்ராஸ் அப்படின்றது அறிவுஜீவிகள், அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க தான் ஒரு நெரேட்டிவ் பண்ணி வச்சிருந்தீங்க. அவங்க முக்காவாசி யாருக்கு ஓட்டு போட்டிருக்கா? அப்புறம் ஏன்பா உங்களுக்கு கஷ்டம்? சேகர் பாபு ஜெயிச்ச சேகர் பாபு உதயநிதியுமே தகுதி போட்டு தான் ஜெயிச்சாங்க. சொல்லாத. ஓகே ஜெயிச்சாங்க. அப்படி ஜெயிச்சாங்க. ஓகே அதான் அப்படி ஜெயிச்சும் பாத்தீங்கன்னா 7000 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு உதயநிதி. ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டிருந்தாங்கன்னா அவரும் இப்படி முடிச்சு விட்டுருக்கலாம். அதுவே 4 மணிக்கு மேல ஓபன் பண்ண பேலட்ல தானே தம்பி அவங்களுக்கு அவ்வளவு இது ஆச்சு. அதுவும் நான் என்ன சொல்றேன், நான் அது ஒரு நிர்வாகிகிட்ட பேசிட்டு இருந்தேன், திமுக நிர்வாகிக. அது எப்படி தலைவர்? அப்படிலாம் கிடையாது, சில இடத்துல ஒரு சில பூத்து தூக்கி கொடுக்கும் அப்படின்னு. நான் கேட்குறேன், அது ஏன்பா அது 4 மணி வரைக்கும் என்ன பூத்துல தூக்கி கொடுக்கல? 4 மணிக்கு மேல மட்டும் என்ற பூத்துல மட்டும் எல்லாமே தூக்கி கொடுக்குது. ஆமா, அது எப்படி? அதுதான் கேள்வி. ஒண்ணு காலைல என்ற பூத்துல தூக்கி கொடுக்கணும், மத்தியானம் என்ன தூக்கி கொடுக்கலாம். ஆனா சொல்லி வச்சாப்புல சில பேருக்கு ஈவினிங் 4 மணிக்கு மேல போலிங் ஆன பூத்துங்கெல்லாம் மட்டும் எப்படி தூக்கி கொடுத்துச்சு? 2011 ஸ்டாலின் குளத்தூர்ல ஜெயிச்சார்ல, அந்த ஃபார்முலா. அதான் ஒரு பேலட்ல 1000 சில்லற ஓட்டு தான் போட முடியும். 7000 ஓட்டு நீ வித்தியாசம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டிவிஷன்ல அந்த தொகுதியில இருக்கிற 7 பூத்து 10 பூத்துல இருக்கிற பேலட் தான். அப்போ அந்த கவரேஜ்ன்னு ஒரே டைம்ல மொத்தமா விழுந்த மாதிரி தானே நம்ம பார்க்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். நீ இவர் அறிவா நம்ம கிட்ட கேளுக்கிற என்ன தலைவர் அப்படி கிடையாது தெரியல இப்படின்னாரு. சரிங்க, உங்களுக்கு புரிஞ்சது உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சது எனக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா வாதம் வைக்கிறதுல அங்கே பிரயோஜனம் கிடையாது. சரி சரியா. நிறைவா ஒரு கேள்வி. இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசோடு நம்ம இணக்கமான போக்கு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே திமுக ஒரு கண்ணூறுத்தலா இருக்கு. அது ஏன் அப்படி பண்றாங்க? இணக்கமா போறதுல என்ன தப்பு உங்களுக்கு? அப்படி என்ன தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க? பிஜேபி இவர் எல்லாத்துக்கும் எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா, திமுக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண மாதிரி இடி ரைடு அது மாதிரிலாம் இவர் மேல இவங்களை எதையாவது ஒன்று பண்ணி டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எழுந்துச்சு வந்துடலான்னு இவங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. ஓகேவா? அதனால இப்போ நம்மளால பண்ண முடியாததை வேற யார் மூலியமா வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் இவங்க நோண்டி விடுறது. அதை தெளிவாக இப்போ சட்டசபையிலே அறிவிச்சிட்டாரு. அரசியல் வேறு, நிர்வாக வேறு. நிர்வாக ரீதியாக ஒன்றிய மத்திய அரசு கூட இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அரசியல் வேறன்றதை தெளிவா சொல்லிட்டாங்க. அதுதான் மக்களும் பாக்குறாங்க. நீ சும்மா தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டு காசை மட்டும் கொடுனா எந்த அரசு உனக்கு செய்யும்? இப்ப நீ என்ன சொல்றீங்க, உங்க ஆட்கள் எம்எல்ஏ ஏதாவது தொகுதிக்கு போனீங்கன்னா எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க, நான் ஏன் செய்யணும்னு கேக்குறீங்க. இத அதெல்லாம் சொல்றது இப்போ நடக்கிறது. அது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க. ஒருத்தன் ஒரு போர் எல்லாம் போல்டு நெட் எல்லாம் கழட்டிட்டு இருந்தான் அடி பம்புக்கு. கேட்டா நீ யாரு என்ன கேக்குற? நாங்க தானே போட்டோம். கிருஷ்ணகிரியில நடந்ததா? நீ என்ன சொல்ற, உனக்கு ஓடலன்னா நீ செய்ய மாட்ட, இல்ல செஞ்சதையே புடிங்கிடுவ. ஆனா நீ மத்திய அரசை பகச்சினே இருப்ப, நீ சொல்லினே இருப்ப. ஆனா அவன் மட்டும் உனக்கு செய்யணும். எப்படி
ஏண்டா உன் செயல் தானே இங்க எப்படி புத்தி எப்படி போகுது பாருங்க. நீ மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சா அந்த விஷயங்கள்லாம் மத்திய அரசு கூட எப்படி நீ இணக்கமாக போய் செயல் பண்ணணும்னு நினைச்சிருந்தியா பண்ணிருக்கணும். நீ கஜானாவையும் காலி பண்ணிட்டு கடனையும் வச்சுட்டு போனோம்னா நாங்க ஏதாவது செயல் பண்ணணும்னா எனக்கு மத்திய அரசு சப்போர்ட் வேணும்னா நான் பண்ணி தானே ஆகணும். அதை நீ எப்படி நீ கேள்வி கேட்ப? செய்யலன்னா ஒரு அராஜகம் பண்ணுவாராம், ரவுடிசம் பண்ணுவாராம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணட்டும்பா, என்ன பண்ணுவாங்க, நல்லா அமைதியா வேவா இருப்பாங்க. அதுவும் 4 கேஸ் பாய தானே செய்யும். புரியுதா? ஏதோ ஆரம்பிச்சிட்டாங்க, அது இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீ ஒழுங்கா ஒரு தர்க்கமா ஒரு விஷயத்த ப்ராப்பரா பண்ணீங்கன்னா யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க. சும்மா நீ தேவையில்லாமலாம் பண்ணீங்கன்னா தானே இந்த இஷ்யூவே. கரெக்ட் சார். பார்ப்போம் சார், பொறுத்து வந்து பார்ப்போம். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.